முதல் ராசியான மேஷ ராசிக்கு என்ன பலன் அப்படின்றத ஷார்ட்டா சொல்லிட்டு, என்ன செய்யணும், என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் பெருசா பேசலாம் சார். சரி. அதாவது நம்ம வந்து பலன் அப்படின்ற மாரியான விஷயமா பார்க்கறதுக்கு முன்னால, நான் இது எப்படி இத ம். டிரைவ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாரியான விஷயமா சொல்லலாம். ஜெனரிக்கா இல்லாமல் இதில வந்து பார்த்தோம்னா 2, 3 விஷயங்கள் ஜெய்மினி சூத்திரங்கள் ஆகட்டும், ம். அப்புறம் சாராவளி ஆகட்டும், அதேபோல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பிருஹத் பராசர ஓர சாஸ்திரம். இது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு தந்திர முறையிலே கொடுத்திருக்கக்கூடிய சில பரிகார ம். விஷயங்கள். இது வந்து ரொம்ப எஃபெக்டிவா ஒர்க் ஆகும். இப்ப நீங்க சொன்னீங்க, இப்ப பொது ராசி பலன்ல வந்து பெருசா ஒர்க் ஆகாதுன்னு. அதையே தான் நானும் வந்து தொடர்ந்து ரொம்ப காலங்களாக சொல்லி வந்திருக்கிறது. பட் ஆனா வந்து பார்த்தோம்னா, நம்ம இந்த மாதிரியான நெறைய மிக்ஸ் அண்ட் மேட்ச் இப்படி பண்ணும்பொழுதும் சரி, நம்ம அதிலிருந்து எடுக்கக்கூடிய எந்த கிரகத்த நம்ம வந்து இந்த ஒரு வருடத்திற்கு நம்ம வந்து கண்டிப்பான முறையில பிரீதி செய்ய வேண்டும் ம். அப்படின்ற மாரியான விஷயமா பார்க்கும்பொழுது, கண்டிப்பாக அ இந்த பரிகார முறைகள் அப்படின்றது நம்ம அவங்க செஞ்சாங்கன்னா, அதுக்குண்டான பலன் அவங்களுக்கு கண்டிப்பாவே கிடைக்கும். மேஷ ராசி அப்படின்ற மாரியான விஷயத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் கொஞ்சம் சேலஞ்சிங்கான வருஷம். கொஞ்சம் வந்து அவர்கள் ஜாக்கிரதையாக, கவனமாக இருக்க வேண்டிய வருஷம் அப்படின்ற மாரியான தான் சொல்லணும், இந்த வருஷத்தை பொறுத்தவரைக்கும். இந்த வருஷம் இல்ல, வரக்கூடிய ஒரு 1, 2 வருஷங்களுமே அவர்களுக்கு எல்லா விஷயத்திலுமே அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அந்த கான்ஷியஸ்னஸ் அப்படின்ற மாரியான ம். விஷயங்கள் அவர்களுக்கு அதிகமாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாரியான சொல்லலாம். பொதுவாக அவர்கள் வந்து எந்தெந்த ஏரியாஸ்ல அவங்க கவனமா இருக்கணும் அப்படின்ற மாரியான விஷயமா பார்த்தோம்னா, இந்த வேலை அப்படின்ற மாதிரியான விஷயத்துல. அந்த வேலையிலேயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லாபம் அப்படின்ற மாரியான விஷயம் வந்து ஜூன் மாசத்துலேருந்து அக்டோபர் மாசம் வரைக்கும் வேலையில் லாபம், பணம் அப்படின்ற மாரியான விஷயங்கள்ல அதிகப்படியான ஒரு பலன் அப்படின்ற மாரியான விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள், நல்ல மனசந்தோஷம் இது எல்லாமே ஜூன் டூ அக்டோபர் அப்படின்ற மாரியான ம். சீசன்ல கண்டிப்பான முறையில அவர்களுக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. ஓவராலா இந்த ஒரு 4 மாசம், 3 மாசம் தவிர்த்துட்டு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்னா கிட்டத்தட்ட 5 மாசம் இருக்குது. 5 மாசம் தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய 7 மாதங்கள் அப்படின்ற மாரியான ஒரு முறையாக அவர்கள் வேலையில பொ பொ இருக்கக்கூடிய இடங்கள்ல அவர்கள் கவனமாக இருப்பது, வண்டி வாகனங்கள் ஓட்டுவதிலே கவனமாக இருப்பது, திடீர் நோய்கள் ஏதாவது வந்தால் உடனடியாக அதற்கு என்ன விஷயமோ அத பார்த்துக்கிறது. ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் அதிகமாக வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் தெரிகிறது. அதே மாரி வந்து பார்த்தோம்னா, அவங்க மன நிம்மதி அப்படின்ற மாதிரியான விஷயத்திலயுமே கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் வந்து அ பொதுவா நம்ம வந்து மேஷராசிகளுக்கு பெரும்பாலான நபர்களுக்கு இது மாதிரியான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். ஓகே சார். இவங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்கள செய்யும் பொழுது, இதுல இருக்கக்கூடிய ஆபத்துன்றத குறைச்சுக்கலாம்? ஆ இவர்கள் வெகு முக்கியமாக இவர்கள் செய்ய வேண்டியது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ருத்ர ஜபம் இருக்கு இல்லையா? ம். இந்த ருத்ர ஜபத்தை கேட்டு வருவது. இப்ப ருத்ரம் கேட்காத சமக்கம் அப்படின்னு போட்டீங்கன்னா, கேட்டாலுமே நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஆனா அது வந்து நம்ம ஒரு டீ கடையில ஓடுற இது மாரி இல்லாம, அவங்க கவனமாக கேட்கணும். சாதாரண பாட்டா அப்படி ஓட விட்டுட்டு அவங்க வேலைய அவங்க செஞ்சுட்டு இருக்கிறதுன்னு இல்லாமல், அதற்கு ஒரு 20 நிமிஷமாவது ஒரு நாளைக்கு ஒதுக்கி, அந்த டைம்ல அவங்க வந்து தினசரி கேட்டு வருவது ம். அப்படிங்கிறது அதிகப்படியான பலன் தரும். 2வதாக பார்த்தீங்கன்னா, சிவனுக்கு அபிஷேகம் செய்வது. அது வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா பலன் தரக்கூடியதாக இருக்கும்.